அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம், ஸ்பர்ஸ்ட ஜம்ப் பண்ணிடலாம். இவங்களுமே வந்து திண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கானுங்க. ஆனா அந்த குடூஸ் வந்து சம்மர் சைனிங்ல வந்தான். குடூஸ் வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் குடூஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் லேசியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் ஸ்பர்ஸ்ல வந்து நல்லா அவன் மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி பண்றான். அவனும் இப்ப இன்ஜுரியில போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்ஜூரியில் இருக்கா, வந்துருவான்னு நினைக்க தெரியல. நீங்க சொன்ன ஸ்பர்ஸோட பெஸ்ட் சைனிங்னா குதூஸ் தான். ஏன்னா மத்த பவுலினா சொல்லலாம், அவன் செகண்ட் பெஸ்ட் மாதிரி வருவான். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங்னா குதூசா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்டாக்கர்ல கிரியேட்டிவிட்டி இல்லையா, மொத்தமா போயிடுச்சு. மேடிசனும் அவுட்டு, குலுசவுஸ்கி அவுட்டு. ஏன்னா வேற யாருமே இல்லை, இவன் தான் ஒரு ஆளே பாத்துக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப். அதே மாதிரி பிராங்க் ஃபுட்பால்ல வந்து அவ்வளவு போஷன் பண்ண மாட்டாங்க, டைரக்ட் ஃபுட்பால் மாதிரி ஆடுவாங்க. ஸோ அதுல வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால இவனே பாலை கேரி பண்ணணும், அதை கிரியேட் பண்ணணும், கோல் பண்ணணும். அதனால வந்து அப்படி இருந்தும் நல்லா ஆடுறான்னா சூப்பர் சைனிங். டக்குன்னு மூவ்